இனியாவுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அவள் தினமும் தன் தோட்டத்தில் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுவாள். ஆனா தேனீயின் சத்தம் கேட்டாலே ஐயோ கொட்டிவிடுமே என்று பயந்து ஓடிவிடுவாள். ஒரே ஒரு குட்டி தேனீ கூட இனியாவை நோக்கி பறந்தாலே அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் வேகமா ஓடி ஒளிந்து கொள்வாள். அவளுக்கு அது ரொம்ப பெரிய பயம். ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு பெரிய சூரியகாந்தி பூவை கண்டாள் இனியா. அதன் நடுவே ஒரு சின்ன தேனீ இப்படி குறும்பாக நடனமாடினார் போல தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. அந்த தேனீக்கே தேனன் என்று பெயர். அது தனது கால்களில் இருந்த சிறு தேன் பையில் ஒரு பொன்னான தேன் தொழியை மெல்ல வைத்து இது டாப் கிளாஸ் என்று சிரித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த இனியா தயக்கத்தையும் பயத்தையும் கலந்த சிரிப்புடன் கேட்டாள், ஏய் தேனன், நீ என்னை துரத்த வந்து கொட்டப் போவியா? தேனன் சின்ன பையன் மாதிரி சிரித்தது. இல்லை இல்லை, நாங்க யாரையும் சும்மா கொட்ட மாட்டோம். நாங்க இந்த பூக்களின் சூப்பர் நண்பர்கள். Let me tell you a magic secret. பூக்களில் இருக்கும் மஞ்சள் மாயத்தோலை நாங்கள் அடுத்த பூக்களிடம் கொண்டு சென்று புதிய பூக்கள் பிறக்க உதவுகிறோம் என்று தேனன் பெருமையுடன் சொன்னது. அந்த மாயத்தூள்தான் பூமியையே வண்ணமயமாக மாற்றும் ரகசிய சக்தி. நீ பார்க்கிற எல்லா புது பூக்களுக்கும் தேனீகள் தான் காரணம். இனியாவுக்கு அது கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஓ, நீங்க தான் பூக்களின் ஹீரோவா என்று கேட்க தேனன் ஒரு கண்ணை சிமிட்டி சிரித்தது. அதற்கு பிறகு இனியா பயந்து கொள்ளவில்லை. அவளுக்கு தேனீகள் நல்ல வேலை செய்பவர்கள் என்று புரிந்துவிட்டது. அவள் தோட்டத்தில் அவைகளுக்கு சிறப்பு இடம் வைத்து கொண்டாள். தேனீகளை பார்க்கும் போதும் இனியா இப்போது ஒளிந்து கொள்ள மாட்டாள். அவள் மனதிற்குள் ஒரு சின்ன சல்யூட் கொடுப்பாள். நல்ல வேலை பண்ணீங்க குட்டி ஹீரோகளே என்று. இனியா இதை பற்றி தன் நண்பர்களுக்கும் சொன்னாள். பூமி இவ்வளவு அழகாக இருக்க தேனீகள் தான் பெரிய காரணம். இப்போது இனியா தேனீகளுடன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள்.